6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா search for patterns and for the explanation as to why those patterns exist. நமக்கு பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம சர்ச் பண்ணணும். எது எந்தெந்த பேட்டர்னில் இருக்குது, எந்த பேட்டர்னில் இருக்குன்னா எந்த டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த மெத்தடில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எந்த டிசைனில் வந்து, எந்த மெத்தடில் வந்து, எந்த பேட்டர்னில் வந்து, எந்த கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பேட்டர்ன் ஏன் அந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஏன் அந்த பேட்டர்னில் இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், நம்ம மோஷன் ஆஃப் த சன் அப்படின்னா அந்த சன் வந்து சன்னு மூணு அந்த எல்லாமே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஏன் அப்படி இருக்குது, அந்த பேட்டர்ன் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். சர்ச் ஃபார் பேட்டர்ன்ஸ். அங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா, சன்னை வந்து சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வர்றது ஒரு பேட்டர்ன், அங்கே ஒரு பேட்டர்னில் இருக்குது. நம்ம பூமி வந்து நம்ம மூன் சுற்றி வர்றதும் ஒரு பேட்டர்ன் தான், அது ஒரு டிசைன் இருக்குது. அது வந்து ஒரு நேச்சுரல் டிசைன், அது நம்மளாக போடலது, அது ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்குது அந்த பேட்டர்னில். அதுக்கப்புறம் ஏன் அந்த பேட்டர்னில் அது இருக்குது, அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த 28 days வருது. மந்த்லி வந்து நம்ம 28 days வருது. அந்த ஒரு மாதன்றது 30 days நம்ம கணிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஏன் அந்த பேட்டர்னில் இருக்குது. அந்த பகல் இரவு 24 ஹவர்ஸுக்கு பகல் வந்து வருது, அந்த இரவு வருது. 24 ஹவர்ஸில் பாதி வந்து எப்படி பகல் வருது, எப்படி இரவு வருது, இதெல்லாம் வந்து அந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, அது ஏன் அந்த பேட்டர்னில் இருக்குது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கிறது தான் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேச்சராகவே நம்ம வீட்லேயும் நம்ம ஸ்கூல்லேயும் நிறைய பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள்லாம் எந்த பேட்டர்னில் இருக்குது, அந்த பேட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸு சன்லாம் ஏன் அந்த பேட்டர்னில் இருக்குது, அது சுற்றி வரும்போது எத்தனை நாட்கள் ஆகுது, அது எந்த ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, எந்த ஷேப்பில் இருக்குது, அங்கே பகல் இரவு எப்படி வருது, டே அண்ட் நைட்லாம் அதை பற்றி படிக்கிறோம். இப்போ ஷாப்பிங்கில் நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம், அங்கே வந்து அடிஷன்னு சப்ராக்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த பேட்டர்ன். வந்து குக்கிங்கில் என்ன யூஸ் பண்ணுவோம், குக்கிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து பேட்டர்ன் தான். அது குக்கிங்லேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னது, இப்போ குக்கிங்கில் நம்ம இஷ்டத்துக்கு சமைக்க முடியாது இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றணும், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த அரிசியெல்லாம் போட்டு சமைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு அப்புறம் தண்ணியை போட முடியாது. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு எது வரும், செகண்ட் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும். இப்போ த்ரோவிங் ஏ பால் எப்படி என்ன பண்ணணும், எப்படி போடணும், இந்த பிளேயிங் கேம்ஸ் வந்து எப்படி விளையாடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு. அப்புறம் வந்து வெதர் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குது நம்ம ஊரில் எப்படி இருக்குது, குளிர்காலம், அதாவது வின்டர் சீசன், சம்மர் சீசன் அப்படின்னு. ஏன் அந்த சீசன் அப்படி இருக்குது, அது என்ன பேட்டர்னில் அப்படி இருக்குது, அந்த பேட்டர்ன் என்ன. நம்ம ஊரில் வந்து சம்மர், வின்டர் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் யூஸிங் டெக்னாலஜி என்ன பேட்டர்னில் இருக்குது, அது ஏன் வந்து அப்படி இருக்குது, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இதை பற்றி படிக்கிறது தான் நம்ம வந்து மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து டெய்லி இந்த பேட்டர்னை பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து க்ரியேட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு வந்து ஃபன்னாகவும் இருக்குது. இந்த லெசனில் நம்ம படிக்கிற இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம க்ரியேட்டிவ் பவருக்கும் நமக்கு ஃபன்னுக்காகவும் நம்ம படிக்கிறோம். இங்கே பாருங்கள், மேத்தமேட்டிக்ஸை வந்து போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்கிறோம். மேத்தமேட்டிக்ஸ்னால் என்னென்னா போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஒரு பேட்டர்ன் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மோஷன் ஆஃப் த சன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்ராயிங்கை போடும்போது நமக்கு வந்து அந்த ஆர்ட் இருக்குது. அந்த சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது நமக்கு, அது வந்து ஏன் அப்படி சுற்றுது, அது வந்து கால்குலேஷன் போடுறாங்க, அது என்ன கிராவிட்டியால அங்கே நிற்கிது, அந்த பூமி வந்து எப்படி அங்கே நிற்கிது, அந்த இடத்துல ஏன் நிற்கிது, அப்படி கீழே விழலாம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது அதுக்கு, அதெல்லாம் தான் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம க்ரியேட்டிவிட்டியும் ஆர்டிஸ்டரியும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னது, நமக்கு இந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதாவது சர்ச் ஃபார் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு, அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஏன் அப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்க்குறோம் இல்லையா. அப்போ வந்து நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதில் பேட்டர்ன் நம்ம வரையும் போது ஆர்டிஸ்டரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், such explanation can be often used applications well beyond the content of the which they were discovered. அது சில பேட்டர்ன்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து அந்த மெத்தடில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க.
இந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 0வையும் 1ஐயும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், which can then help to propel humanity forward. நம்ம மனித குலம் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 0-1 அடிஷன் சப்ராக்ஷன் ஒன்றும் பண்ணிட்டு உட்காந்துருக்குல. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும் போதே அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, பைனரி கோட்ஸ், அதனுடைய பைனரி டிஜிட்ஸ்னு அதை யூஸ் பண்ணி பைனரி கோட்ஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த 0வையும் 1ஐயும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு கண்டென்ட்டை வந்து தேவர் டிஸ்கவர்டு, அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன காரணத்துக்காக கண்டுபிடிச்சாங்களோ அதை நம்ம வந்து அதை தாண்டி நம்ம மனிதகுலம் முன்னேற்றம் அடையிறதுக்காக அதனோட அப்ளை பண்ணும்போது அதனோட யூஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 0-1 நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஷேப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த ட்ரையாங்கிள், இந்த ஸ்கொயர், இந்த சர்க்கிள், இதெல்லாம் கண்டுபிடிச்சது அவங்க நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் த பேட்டர்ன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அந்த மோஷன் ஆஃப் த ஸ்டார்ஸ் நம்ம இந்த ஷேப்பை கண்டுபிடிச்சதுனால தான், இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுனால தான் இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து அந்த சன்னை சுற்றி அந்த ஸ்டார்ஸ், அந்த மூணு, அந்த எர்த்து அதெல்லாம் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த மார்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஷேப்பில் தான் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு தான் வந்து நம்ம அந்த பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அந்த மோஷன் ஆஃப் த ஸ்டார்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது சுற்றுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, their satellites lead humankind to develop the theory of gravitation. இப்போ சேட்டலைட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்டில் ஹியூமன் கைண்ட் கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணி, அதாவது தியரி ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சதுனால அது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த கிராவிட்டியை, அந்த பூமியில் இருக்கிற கிராவிட்டியை எதிர்த்துக்கிட்டு நம்ம சேட்டலைட் போகுது இல்லையா. அந்த கிராவிடேஷன் கண்டுபிடிக்கும் போது அவங்க அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஹியூமன் கைண்ட் வந்து நம்ம கிராவிட்டியை கண்டுபிடிக்கும் போது இவங்க மிசைல் கண்டுபிடிச்சி இந்த கிராவிட்டிக்கு எதிர்த்துட்டு அது மேலே போகிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. அந்த டிஸ்கவர் பண்ணும்போது அவங்க நினைக்கல. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணி சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தியரி ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம கிராவிடேஷன் இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூவோட ஜாஸ்தி பண்ணனா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த வேல்யூ வந்து நம்ம அப்போஸ் பண்ணி அந்த ராக்கெட்டை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அலைவ் டு லான்ச் அவர் ஓன் சேட்டலைட் அண்ட் சென்ட் ராக்கெட்ஸ், அது மாதிரி தான் அந்த மூன் அண்ட் மார்ஸுக்கெலாம் வந்து அங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த மூணு இந்த ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த இடத்துல போய் நிற்கும், அந்த இடத்துல இந்த இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த வெயிட்டை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க, வெயிட் எவ்வளோ இருக்கணும். அங்கேயும் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, அந்த ஷேப் யூஸ் ஆகுது, மிசைலோட ஷேப் என்ன இப்படி இருக்கும் இல்லையா. மேலே இந்த ட்ரையாங்கிளில் போட்டால் தான் அந்த ஃபாஸ்ட்டாக போகும். முதல்ல ரெக்டாங்கிளில் போட்டு வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் அந்த காற்று ஏற்றவில் வர காற்றை வந்து இது வெளியில் அனுப்பாது இந்த பக்கம். அதனால் இந்த ட்ரையாங்கிளில் ஷேப்பில் இருந்தால் தான் அது மேலே போகும். அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து நம்ம அந்த பேட்டர்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து மேக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்து பாருங்கள், டயக்னோசிங், அந்த நோய்களை வந்து கண்டுபிடிக்கணும். இது ஏன் இந்த பேட்டர்னில் இருக்குது, ஏதோ செல்ஸ் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பேட்டர்ன் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அங்கே செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கொரோனாலாம் வந்து இப்போ என்ன பண்ணாங்க, இந்த கொரோனான்ற ஒரு இது வந்து அந்த வந்து உள்ளே பூந்துருக்கு, அந்த ஷேப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்படி வந்து இது இருக்கும், இப்படி இருக்கும் அந்த ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் இல்லையா. அதெல்லாம் வந்து டெவலப்பு, இந்த சர்க்கிள் வந்து இந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அந்த ஷேப்லாம் வந்து இந்த ஷேப்ஸ் தான் நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஷேப்ஸு, இது ஏன் இப்படி இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்டு க்யூரிங் டிசீஸ், இதை கண்டுபிடிச்சதுனால தான் அந்த ஷேப்பில் இருக்குது, இது வந்து பண்ணுறதுக்கு வந்து க்யூரிங் டிசீஸை வந்து இது க்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமேங் thousands ஆஃப் சச் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சுற்றி நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிகர் இட் அவுட் பாருங்கள். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப்? நிறைய இருக்குது. நமக்கு என்னென்ன பார்த்தோம், நம்ம குக்கிங்கில் இருக்குது, ஷாப்பிங்கில் இருக்குது. ஷாப்பிங்கில் என்ன பண்ணுறோம், நம்ம குக்கிங்கில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு ஹல்வா செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 1 கப் வந்து 1 கப் ரவை எடுத்துக்குவோம், 2 கப் வந்து என்ன எடுத்துக்குவோம், வாட்டர் எடுத்துக்குவோம்,
அதுக்கப்புறம் 2 கப் வந்து சுகர் எடுத்துப்போம். இது முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன போடணும், இதில் வாட்டர் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கு. இதுதான் வந்து பேட்டர்ன்ஸு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் விளையாடுறது கேமில் ஒவ்வொன்றிலையுமே ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த மெத்தட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்ஸ். குக்கிங் இருக்குது, ஷாப்பிங் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹவு ஹேஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஹெல்ப்டு ப்ரொஃபைல் ஹியூமனிட்டி ஃபார்வர்டு? இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து ப்ரொஃபைல் ஹியூமனிட்டி ஃபார்வர்ட்னா நம்ம மனிதகுலம் மேம்பாடு அடைகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு கேட்குறாங்க. என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்கள். ஐ திங்க் எக்ஸாம்பிள்ஸ் இன்வால்விங் கேரிங் அவுட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் அவர் எக்கனாமிக்கு வந்து நம்ம வந்து இந்த போன வருஷம் வந்து லாஸ் ஆகிருக்கு, இந்த போன வருஷம் நஷ்டம், இது நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, நிறைய வந்து நமக்கு லாபம் கிடச்சிருக்கு, இன்கம் வந்திருக்கு, இந்த மாதிரி இப்போ நிறைய வந்து என்னென்னு சொல்லிட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த லாஸ் அண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெமோக்ரஸியில் வந்து டெமோக்ரஸின்னு என்னென்னு முதல்ல டெமோக்ரஸின்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எலெக்ஷன் நடக்கணும், அங்கே எலெக்ஷன் இருக்கணும், அது ஒரு மெத்தட் இல்லையா. டெமோக்ரஸி என்னது ஒரு எப்படி டெமோக்ரஸியை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல யார் இருக்கணும், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து எம்பிஸ் இருப்பாங்க, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் வந்து நிறைய ஓட்டு போட்டு அவங்கள செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட், இந்த மெத்தட் தான் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் பிரிட்ஜஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போல்லாம் வந்து பில்டிங் பிரிட்ஜஸ் வந்து கீழே வந்து ட்ரெயின் போகுதுன்னா மேலே ஒரு நேம் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அங்கங்கேயும் கிராஸ் பண்ணுறதுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து போகும் ரோடுங்க, இப்படி வந்து போகும், அதுக்கப்புறம் இப்படி சுற்றி வந்து இப்படி கீழே இறங்கும், இப்படி நிறைய போடுறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து டிசைன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஹவுசஸ் ஆர் அதர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குலாம் ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்தந்த மீட்டரில் இந்தந்த ஃபீட்டில் இங்கே வரணும், இந்த ஹைட்டில் வரணும், அது வந்து பைப் லைன் இங்கே வரணும், அப்படின்னு நிறைய வந்து ட்ராயிங்கை போட்டு வச்சு அது செய்கிறாங்க. அடுத்து மேக்கிங் டிவிஸ், அது மாதிரிலாம் பழைய காலத்தில் இந்த டிவியோட இப்போ வந்து மாடர்னாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி அந்த மனித குலம் மேம்பாடு அடைகிறதுக்கு அந்த சயின்டிஃபிக்காக வந்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் போட்டு ஏன் இது இப்படி இருக்கணும் அந்த டிவிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னே மாற்றிருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் அந்த கரண்ட் நிறைய யூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கரண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அது என்ன யூஸ் பண்ணலாம், அது எப்படி நம்ம வந்து ஷேப் பண்ணணும், அதை எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ மாற்றிருக்காங்க. அது மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எப்படி இப்போ அட்வான்ஸாக இருக்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்குது, பைசைக்கிள்ஸு, ட்ரெயின், கார்ஸு, பிளேன்ஸு, கேலண்டரு, கிளாக்ஸ், ஈவன் அப்போ அந்த காலத்துலலாம் டிஜிட்டல் இருக்காது, இப்போ வந்து டிஜிட்டல் இருக்குது. அப்புறம் லைட் எரிஞ்சால் வர்றது, டைமிங்கு, அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம். இதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில், அதாவது 1.1ல் நம்ம வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்னால் அந்த பேட்டர்ன்ஸ் தான். அந்த பேட்டர்ன்ஸை நம்ம சுற்றி என்னென்ன இருக்குது சொல்லிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ஃபார் பேட்டர்ன்ஸ்னால் நம்மளை சுற்றி என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து நம்ம வந்து அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, ஏன் அப்படி வந்து அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் அந்த பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.